மதிய வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியலில் இன்னைக்கு நம்ம விலங்குகளின் இயக்க பாடத்தில் அடுத்த பகுதியை பார்ப்போம். இணை உறுப்பு எலும்புக்கூடு. இது வந்து பக்கம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. 237. அன்னைக்கு நம்ம மார்பு எலும்பு வரைக்கும் பார்த்தோம், அதாவது விலா எலும்பு வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இணை உறுப்பு எலும்புக்கூடு. இதுக்கு முன்னால் மனிதனும் மற்றும் ஒட்டகச்சிவிங்களுடைய கழுத்தில் வந்து ஒரே அளவான எண்ணிக்கையான எலும்புகள் தான் உண்டு. அன்றைக்கே சொன்னேன் 7 தான் உண்டு. ஆனால் நமக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு முதுகெலும்பு மிக பெருசாக இருக்கும். அதனால தான் அதனுடைய கழுத்து ரொம்ப நீளமாக இருக்குது. அடுத்தது இணை உறுப்பு எலும்புக்கூடு. இணை உறுப்பு எலும்புக்கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடலின் இணை உறுப்புகளை உள்ள எலும்புகளை இணைக்கும் இணை உறுப்பு எலும்புக்கூடு. உடலின் இணை உறுப்புகளில் உள்ள எலும்புகளையும் இணை உறுப்புகளையும் அச்சு எலும்புக்கூட்டுடன் இணைக்கக்கூடிய அமைப்புக்கு தான் பேர் இணை உறுப்பு எலும்புக்கூடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் உள்ள இணை உறுப்பு 2 பக்கத்தில் இணைன்னா 2ன்னு அர்த்தம். 2 கிட்னி இந்த சைடு ஒன்று, சிறுநீரகம் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நுரையில் வந்து இந்த சைடில் ஒன்று இருக்குது, இந்த சைடு இருக்குது. அது மாதிரி இணை உறுப்புகளை அச்சு எலும்புகளோட இணைக்கக்கூடிய எலும்புக்கு தான் பேர் இணை உறுப்பு எலும்புக்கூடுன்னு பேர். இப்போ பொதுவாக இது வந்து தோள்பட்டை எலும்பு. தோள்பட்டைன்னு என்ன அர்த்தம்? இப்போ 2 பக்கமும் தோள்பட்டையில் 2 பக்கமும் இருக்குது. மணிக்கட்டு கையில் உள்ள 2 கை இருக்குது. மணிக்கட்டு 2 இருக்குது. மேற்கை எலும்பு 2 இருக்குது. இடுப்பு எலும்பு இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது. காலில் 2 பக்கமும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இணை உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய எலும்புக்கூடுக்கு தான் பேர் இணை உறுப்பு எலும்புக்கூடுன்னு பேர். அடுத்தது தோள்பட்டை எலும்பு. இதில் நம்ம அந்த இணை உறுப்புகளில் எத்தனை வகைகள்னு பார்ப்போம். தோள்பட்டை எலும்பு முன்பக்கத்தில் உள்ள காலர் எலும்பாலும் பின்பக்கத்தில் தோள்பட்டை சுத்தியாலும் உருவானது. இந்த கீழே படத்தில் கொடுத்துட்டு பாரு. அந்த சுத்தினா என்ன, தோள்பட்டை எலும்புனா என்னன்னு. சுத்தின்னா அந்த இடத்துல இப்படி ரவுண்டாக இருக்கும், அந்த இடத்துல போய் கரெக்டாக போய் மாட்டுறது, அதுதான் அந்த சுத்தின்னு சொல்கிறது. காலருங்கிறது முன்பக்கம். காலர்னு தூக்கிடுதே இல்லையா, அதே மாதிரி காலர் ஒரு முனையில் இருக்கக்கூடியது. அது மார்பக எலும்பையும் மறுமுனையும் தோள்பட்டையினுடைய சுத்தியையும் தாங்குகிறது. தோள்பட்டை எலும்பு குழி போல ஒரு அமைப்போட இணைஞ்சிருக்கும். அது இணைஞ்சிருக்கிறதுனால தான் அது தோள்பட்டையில் கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, நம்ம அதில் கரெக்டாக மாட்டிடுது. சில நேரம் அது நம்ம கீழே சிப்பாயி கீழே விழுந்தால் அந்த தோள்பட்டையில் உள்ள எலும்பு கீழே இறங்கிடுது. அதுதான் என்னது, அந்த குழியில் இறங்குறது தான் என்னது, அந்த கரெக்டாக மாட்ட முடியாமல் சில நேரம் இதாகிடுது. அதுக்கப்புறம் அதை தூக்கி மாட்டி நம்ம கையில் கெட்டு போட்டு விட்டு கொஞ்ச நாள் அசையம் வைக்கும்போது எனக்கு அந்த தோள்பட்டை எலும்போடு சேர்ந்து அது வந்து எனக்கு கரெக்டாக மாற்றும். அந்த மாதிரி அமைப்போட காணப்படக்கூடியதான் அந்த கிண்ண அமைப்புன்னு சொல்கிறது. மேல்கை பந்து அமைப்பை இணைக்கிறது. இந்த பந்து கிண்ணம் இது வந்து பந்து கிண்ண மூட்டைன்னு உருவாக்குது. அதுக்கப்புறம் இந்த வளையம் வந்து பெக்டோரல் வளையம்னு சொல்லப்படுது. பெக்டோரல் வளையம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரும். தோள்பட்டை எலும்பு பக்கத்தில் அதில் ரவுண்டாக காணப்படுறது தான் இது பெக்டோரல் வளைவு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்புனா என்ன அர்த்தம்? வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி. அது வந்து தொடை பகுதி வந்து இணையக்கூடிய பகுதிக்கு தான் பேர் இடுப்பு எலும்புன்னு சொல்லுது. இடுப்பு எலும்பு பெல்விக் வளையம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் பெல்விக் வளையம்னு பேர். இது உடலின் முழு எடையும் தாங்குவதற்கான வலுவான ஒரு அமைப்பு. இந்த இடுப்பு எலும்பு வந்து இந்த உடம்பு ஃபுல்லாக அதில் தான் போய் நிற்கிது. அப்போ அதை வந்து தாங்கக்கூடியது வலுவான இது. பின்பக்கத்தில் 5 இணை குறுக்கெலும்புகளால் ஆனது. இது மேலும் இதில் மேற்பகுதியில் புலி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது. இதில் தொடையெலும்பு வந்து ஒரு பந்து கிண்ண அமைப்போடு சேர்ந்து இணைஞ்சு காணப்படும். இதுதான் இது இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்புனா என்ன அர்த்தம்? இது பெல்விக் வளையம் பேர். இடுப்பு எலும்புக்கு இன்னொரு பேர் பெல்விக் வளையம்னு பேர். இது உடலின் முழு எடையும் தாங்குவதற்கான ஒரு வலுவான எலும்பு. நல்ல வலுவான எலும்பாக இருக்கும். பின்பக்கத்தில் 5 இணைந்த முதுகெலும்புகளால் ஆனது. மேலும் இது மேற்பகுதியில் குழி போல ஒரு அமைப்பு காணப்படும். அந்த குழியோட தான் தொடையினுடைய பந்து கிண்ணம் வந்து கரெக்டாக இணையும். அடுத்தது இதில் கையெலும்பு. கை எலும்புன்னு பார்க்கும்போது கை எலும்பு என்பது ஹியூமரஸ் அப்படிங்கிறது. அது ஹியூமரஸ். அதுக்கப்புறம் 6 எலும்பு அல்னா அப்படிங்கிற 3 எலும்பு 3. அதுக்கப்புறம் கார்பல், அடுத்தது மெட்டாகார்பல், அடுத்தது பலாஞ்சஸ் போன்ற இவ்வளவும் கையில் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல மேல் கையில் இருக்குது ஹியூமரஸ். அதுக்கப்புறம் அடுத்தது கீழே 6 எலும்பு அல்னா, அடுத்த கார்பல், மெட்டாகார்பல், அதுக்கப்புறம் உள்ளங்கையில் இருக்குது அது ஃபலாஞ்சஸ். அது எலும்பு. இந்த கை விரலில் உள்ளது ஃபலாஞ்சஸ்ன்னு சொல்கிறது. ஆகிய இவ்வளோ சேர்ந்தது தான் பேர் இது மேல் கை ஆகும். அதுக்கப்புறம் இந்த எலும்புகள் அனைத்தும் கீழ்மூட்டுகளால் இணைக்கப்படுகின்றன. அடுத்தது இவை ஒரே திசையில் மட்டுமே செயல்படக்கூடியது. ஹியூமரஸ்ன்றது மேல்கை வந்து மேல்கையினால் ஹியூமரஸ்ன்றது மேல்கையில் உருவாக்கப்படுகிறது. முன் கையானது ஆரம் அல்லது
மற்றும் அல்னா. இந்த ரெண்டாவது கையில் இந்த மேல் கைக்கு அப்புறம் கீழ் கையில் பார்த்தோன்னா நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா 2 எலும்பு இருக்கும், இடையில கேப் இருக்கணும்னு தெரியும். அதுதான் ஒன்று வந்து என்னது அல்னா, இன்னொன்று வந்து அந்த ஆரம் மற்றும் அல்னாவால் ஆனது. அதுக்கப்புறம் மணிக்கட்டுன்னு அந்த இடம் கையில் உள்ள பாதம்னு சொல்கிறோம்ல அந்த இடம், அந்த இடத்துல ஆரம், அதுவும் மணிக்கட்டில் உள்ள முன்கையானது ஆரம் மற்றும் அல்னாவால் ஆனது. அதான் அந்த கையில் 2 எலும்பு இருக்கிறது. அடுத்தது மணிக்கட்டு. மணிக்கட்டுங்கிறது அந்த முன்னங்கை வந்து இந்த விரல் பகுதியோடு சேர்ந்து இணைக்கக்கூடிய அந்த பகுதி. அடுத்தது இந்த மணிக்கட்டில் என்ன காணப்படுதுன்னா கார்பல் காணப்படுது. அந்த முள்ளங்கையில் என்ன காணப்படும்? மெட்டா கார்பல். விலங்கு இந்த விரல்களில் காணப்படுவது வந்து ஃபெலாஞ்சஸால் ஆனது. அடுத்தது கவனிச்சுக்கோ. அடுத்தது கையெலும்பு. கையெலும்புல நம்ம இதுதான் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காலெலும்பு. காலெலும்பில் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. காலெலும்பு என்பது தொடை எலும்பு, டிபியா. தொடை எலும்புக்கு மேலே உள்ள இருக்கிற டிபியா, ஃபிபுலா, அதுக்கப்புறம் டார்சல், மெட்டாடார்சல், அதுக்கப்புறம் ஃபெலாஞ்சஸ். கையில் இருக்கிற அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஆனால் இதில் இருந்து டிபியா, ஃபிபுலா அப்படிங்கிற 2 இருக்குது. அடுத்தது இந்த எலும்புகள் அனைத்தும் கீழ்மூட்டுகளால் இணைக்கப்படுகின்றன. இதையும் ஒரே திசையில் செயல்படக்கூடியது தான். மேலேருந்து கீழே வரைக்கும் அது நேராக ஒரே திசையில் தான் செயல்படக்கூடியது. அதுக்கப்புறம் இதில் முன்னங்காலில் இந்த பட்லா அல்லது முன்னங்கால் தொப்பி என அழைக்கப்படும் தொப்பியல் போன்ற அமைப்பால் இது மூடப்பட்டுள்ளது. பீமர் அப்படிங்கிறது என்னன்னா தொடை எலும்பு. இதுதான் நம்ம உடம்புல காணப்படக்கூடிய நீளமான எலும்புன்னு நம்ம பார்த்தோம், போன பாடத்திலே பார்த்தோம். அதே மாதிரி இது பீமர்ங்கிறது தொடையில காணப்படக்கூடிய பெரிய எலும்பு. அதுக்கப்புறம் கால் வந்து டிபியா, டிபுலா அப்படிங்கிற 2ஆல் ஆயிருக்கு. மேலே வந்து ஆரம் அல்லுனாங்கிற கையில் ஆன மாதிரி இங்கே டிபியா, டிபுலா அப்படிங்கிற இதால் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கணுக்கால் வந்து டார்சல், மெட்டாடார்சல். நம்ம கையில் பார்த்த மாதிரி இதுலேயும் டார்சல், மெட்டாடார்சலால் ஆனது. கால் விலங்குகளில் ஃபெலாஞ்சஸ். அது கையில் இருக்கிற விரல் மாதிரி அங்கேயும் ஃபெலாஞ்சஸ் இருக்கும். இந்த ஃபெலாஞ்சஸ்னால் அந்த கையில் 3 இந்த வாரமாக தெரியுதா இல்லையா? முதல் இதில் 3 இருக்கும், 2வது இதில் 3 இருக்கும், 3வது இதில் இருக்கும், 4வது 3 இருக்கும். இந்த இதில் பெருவரலில் மட்டும் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அந்த இதுதான் ஃபெலாஞ்சஸ்ன்னு சொல்கிறது. அதனால் மாணவர்களே கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மார்பெலும்பு பார்த்தோம். மார்பெலும்புக்கு அடுத்தது இணையெலும்பு பார்த்தோம். இணையெலும்புனா இணையான 2 உறுப்புகளை இணைக்கக்கூடிய எலும்புகள்னால இணைக்கக்கூடியதான் இணை உறுப்பு எலும்பு. அதுக்கப்புறம் தோள்பட்டை பார்த்தோம். தோள்பட்டையில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து இடுப்பு எலும்பு, அடுத்தது கை எலும்பு, கால் எலும்பு. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. அதனால் மாணவர்களே கவனமாக படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமான பாடம். அதனால் கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கேன். கூட 2-3 தடவை அதை வாசித்து பார்த்து அந்த படத்தை பார்த்து அந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கால் விலங்குல அந்த கால் எலும்பில் டிபியா, டிபுலான்னு இருக்கும். அந்த கை எலும்பில் பார்த்தா அல்னா, ரெடியஸ், இந்த 2 இருக்கும். கையில் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இருக்கும். இந்த எலும்புகள் அனைத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்துக்கோங்க. படத்தை பார்த்து கவனமாக வாசிச்சிங்கன்னா நல்லா புரியும். வணக்கம் மாணவர்களே, உங்களது நேரங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி இதை வாசித்து கவனமான முக்கியமான கருத்துக்களை அனைத்தையும் கோடிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. நன்றி மாணவர்களே.